பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு ரூத் 2:12 படி நிறைவான பலனை கொடுப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். சரி, இந்த நிறைவான பலனை எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ளலாங்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அதே அன்னாள், நேற்றுக்கு நம்ம பார்த்த அன்னாள் நிறைவான பலனை எப்படி பெற்றுக்கொண்டாங்கன்னு பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பைபிளை நல்லா கவனிச்சு பாருங்க. ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ யாரு? அன்னாளை பார்த்து சொல்றாங்க, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை சாதாரணமான ஒரு வார்த்தை இல்ல. அன்னாள் உடைய பொருத்தன ஜெபத்தை எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? அப்ப அன்னாள் பாருங்க எப்படிப்பட்ட ஜெபத்தை செய்யறாங்கன்னா, ஆண்டவரே எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கன்னு சொல்லி ஒரு குழந்தைய தான் கேட்கிறாங்க. ஒரு ஆண் குழந்தைய எனக்கு கொடுங்க, அந்த ஆண் குழந்தைய நான் உமக்காக கொடுத்துட்றேன். அவங்க நினைச்சிருந்தா நல்லா தீரமா யோசனை பண்ணி என்ன பண்ணிருக்கலாம், எனக்கு 2 ஆண் குழந்தைய கொடுங்க, அதுல மூத்த ஆண் குழந்தைய உமக்கு நான் கொடுத்துட்றேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வேண்டி இருக்கலாம். ஆனா அவங்க கேட்டது என்னன்னா, என் மேல விழுகப்பட்டிருக்கிற அந்த மலடிங்கிற சொல் மாறணும்னு சொல்லி அவங்க விசுவாசித்து தேவ சமூகத்துல அடைக்கலமாய் வந்து என்ன கேட்கறாங்க பாருங்க, ஒரு குழந்தைய கொடுங்க, அந்த ஒன்னையும் எனக்கு வேண்டாம், உமக்கு நான் கொடுத்துட்றேன். கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறாங்க. அந்த ஒரு குழந்தைய ஆண்டவர் கொடுத்துட்டார். கேட்ட ஒரு குழந்தைய கொடுத்துட்டார். யாரு? சாமுவேல் தீர்க்கதரிசி. ஆனா அந்த குழந்தை பால் குடிக்க மறந்ததுக்கு அப்புறம் உடனே கொண்டு போய் சரியா அண்ணாளும் அண்ணாளுடைய கணவரும் கொண்டு போய் அந்த குழந்தைய தேவாலயத்துல விட்டாச்சு. இது நிமித்தம் தான் அடுத்த வசனத்துல நம்ம நேற்று தினத்திலே பார்த்தோம். தோ கர்த்தர் அன்னாளை கடாட்சித்து 3 ஆண் பிள்ளைய, சாமுவேலுக்கு அப்புறம் 3 ஆண் பிள்ளையும் 2 பெண் பிள்ளையும் கொடுத்து கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறார். இதுல என்ன காரியம்னு பாருங்க. வசனம் சொல்லுகிறது, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துக்கு அதிகாரியை கர்த்தர் மாற்றுவேன்னு சொன்ன வசனத்தின்படி தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்சத்துல உண்மை உள்ளவராக இருக்காங்க அன்னாள். உன்னதான் கேட்டாங்க. அந்த ஒன்னையும் ஆண்டவருக்கு கொடுக்கும் போது கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சு போய் பாருங்க, கர்த்தருக்குன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது 3 ஆண் பிள்ளையும் 2 பெண் பிள்ளையும் ஆண்டவருக்கு ஒன்னதான் கொடுத்தாங்க. ஆனா ஆண்டவர் இதோ அன்னாளுக்கு 5 குழந்தைகளை கொடுத்து பயங்கரமான நிறைவான பலனை ஆசீர்வாதமாய் கொடுத்திருந்தார். இந்த செய்தி கேட்கிறதான என் ஜனமே, நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க. கர்த்தருக்கு கொடுக்கறதுல நீங்க உண்மையா இருக்கணும். கர்த்தருக்கு கொடுக்கறது அப்படின்னாலே நிறைய பேர் எடுத்தோன காணிக்கையை தான் நினைக்கிறோம். காணிக்கையை விட முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்க பிஸி ஷெட்யூல்ல கூட தேவ சமூகத்துல ஜெபிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கணும். நிறைய பேர் நேரத்தை ஒதுக்காம நான் ரொம்ப பிஸின்னு ஓடுறோம். ஒரு நாள் உட்காரும் போது தேவன் உங்க ஜெபத்தை கேட்க மாட்டார். ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டு உங்க ஃப்ரீ டைம்ல உட்கார்ந்து ஏசப்பான்னு சொல்லும் போது கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்க மாட்டாரு. எவ்வளவு பிஸியா இருந்தாலும் தயவு செய்து தேவ சமூகத்துல ஜெபிக்காம இதோ இந்த நாளை துவக்கிற வேலையை நீங்க வச்சுக்க கூடாது. யாரு? கிறிஸ்த பிள்ளைகள். 2வது, வசனத்தை வாசிக்கிறதே கிடையாது. ஏன்னா டைம் இல்ல, அதுக்கும் பிஸி. இது ரொம்ப ரொம்ப தவறு. படிக்கிற பிள்ளைங்க கூட பைபிள் வாசிக்கிறது கிடையாது. 10th 12th எல்லாம் படிக்கிற பிள்ளைகளை பார்த்தா அவங்க பேரண்ட்ஸே சொல்லிடுறாங்க, என்ன அப்படின்னா, பிரதர் பைபிளே வாசிக்க முடியல பிரதர், டைமே இல்ல, அவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, அவ்வளோ எழுத வேண்டிய காரியம் இருக்குன்னு சொல்லி பேரண்ட்ஸே சப்போர்ட் பண்றாங்க. ஏங்க, இது நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியங்க. தினமும் ஜெபிக்கிறதும் தினமும் வேதத்தை வாசிக்கிறதும் நீங்க சாப்பிட்றதுக்கு ஈக்குவல். சாப்பிட மட்டும் செய்யறோம், காலையில சாப்பிடணும், மதியம் சாப்பிடுறோம்ல, அப்படிதான் நீங்க ஜெபிக்கிறதும் வேத வாசிப்பும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு கடமை. இதை நீங்க செய்யாம விட்டுட்டீங்க அப்படின்னா பேரண்ட்ஸே பிள்ளைகளை கெடுக்கிற மாதிரி பேசக்கூடாது. தயவு செய்து இது கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அன்னாள் கொஞ்சத்துல உண்மையா இருந்ததுனாலதான் நிறைவான பலன்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு நம்ம எந்த கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறோம் யோசனை பண்ணி பாருங்க. அது மட்டுமா, அதுக்கப்புறம் தான் கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு காணிக்கை, தேவனுக்கு கொடுக்கிற தசம பாகத்தில் உண்மையா இருக்கணும். கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கையில உண்மையா இருக்கணும். கர்த்தருக்குன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதுல கை வைக்க கூடாது. அதுல கர்த்தர் பார்த்து கொண்டு இருப்பார். ஒரு சோதனையா கூட இருக்கும். அதுல போய் நீங்க திரும்பவும் கர்த்தருக்குன்னு ஒதுக்கி வச்ச காணிக்கையில நீங்க ஏதோ பினான்ஸ் ரொட்டேஷன் பண்ற மாதிரி அங்க போய் எடுக்கிறது, இதை போய் செய்யறது, உண்டியல்ல போட்ட காணிக்கை எடுக்கிறது, அது மிகப்பெரிய தவறு. கர்த்தருக்குன்னு ஒதுக்கிட்டீங்கன்னா அந்த காணிக்கையில நீங்க கை வைக்கவே கூடாது. அதுதான் கொஞ்சத்துல உண்மையா இருப்பது. அந்த கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா இதோ உங்ககிட்ட இருக்கிறத எடுத்து ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்து பாருங்க. தேவ சமூகத்துல 1 ரூபா தான் இருக்கா, அந்த 1 ரூபாயை கொடுங்க, மிகுதியான பலனை பெற்றுக் கொள்ளுவீங்க. தயவு செய்து நீங்க தேவனுக்கு கொடுக்கிற நேரத்திலும் கர்த்தருக்கு கொடுக்கிற கனத்திலும் கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கையிலும் நீங்க சரியா இருந்தீங்கன்னா ஒரு நிறைவான பலனை அன்னாள் பெற்றுக்கொண்டது போல நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி
எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இன்னைக்கு அன்னாள் மூலயமா ஆண்டவரே கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும்னு சொல்லி கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. இப்படியா என்னுடைய வாழ்க்கை இனி அமையும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற உங்க பிள்ளைகளை நோக்கி பார்த்து நிறைவான பலனை காண செய்யும் ஆண்டவரே. வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நாங்க உங்களுடைய சமூகத்துல கொஞ்சத்துல உண்மையா இருப்போம்ப்பா. கொடுத்திருக்கிற எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்க உண்மையா இருக்க எங்களை தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். தொடர்ந்து ஜெபிங்க. கொஞ்சத்திலேயாவது உண்மையாயிருங்க. நிறைவான பலனை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.